Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமான மெத்தட்ல வெறும் சாம்பார் பொடி யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டியான சாம்பார் சாதம் செய்யலாம் தான் பார்க்க போறோம். நம்மளோட வியூவர்ஸ்ல சகிலா காசம் அதுக்கு அப்புறம் தியா இந்த ரெண்டு ஸ்வீட் சிஸ்டர்க்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அதே கப்பால 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு. இதை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஊற வைக்கலாம். அப்போதான் நல்லா குழைவா வேகும். இப்போ நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். எந்த கப்பால் நீங்கள் ரைஸ் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உங்களுக்கு ரொம்ப குழைவாக வேணான்னா நீங்கள் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு பீன்ஸ், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். நான் யூஸ் பண்ணது ஆச்சி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 4-5 விசிலுக்கு நல்லா வேக விடுங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சுடு தண்ணி விட்டு மேஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சாம்பார் சாதம் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருந்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குழைய வேணான்னா ரைஸ் ரொம்ப மேஷ் பண்ண வேணாம், கம்மியான நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழச்சி வச்ச அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது சாதம் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம மசாலா அரைக்காமல் நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சாம்பார் சாதம் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். சாம்பார் சாதம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சீக்கிரத்தில் ட்ரை ஆகாமல் வாயில் வச்சா கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.